ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம் வித் ஆர்ஜே சேனல். நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோமே உங்களை வந்து சேரும். இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கமெண்ட் ரிப்ளை தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய சேனலுக்கு 3000க்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. 3000 சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ரொம்ப பெருசா அப்படின்னு கேட்காதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெரிய அளவு. ஏன்னா 0 சப்ஸ்கிரைபர்ல ஆரம்பிச்சா நம்மளுடைய சேனல் இப்ப 3000 சப்ஸ்கிரைபரை தாண்டி போய்கிட்டு இருக்கு. உங்களுடைய சப்போர்ட் இல்லாம இது எதுவுமே நடந்திருக்காது. நம்மளுடைய டைம் வித் ஆர்ஜே சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டா கொடுங்க. 3000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருக்கிற நம்ம சேனல் அடுத்து 30,000 3 லட்சம் அப்படின்னு தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும். நம்ம சேனல்ல உள்ள ஒவ்வொரு வீடியோக்கும் நீங்க எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோவுமே மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் நம்மளுடைய சேனலை நம்மளுடைய வீடியோவை அடுத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். அவங்களும் நம்ம வீடியோ பாக்குறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும். நம்ம சேனல்ல அதிகமா அப்லோட் ஆகுற லாங் வீடியோ ஃபுட் vlog மற்றும் ஹிஸ்டரி vlog. இதுல எந்த மாதிரி vlog பாக்குறதுக்கு நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கீங்க அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி, நம்மளுக்கு இப்ப என்னென்ன கமெண்ட்ல வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம இப்ப வரிசையா பாத்துடலாம். சூரிய பகவான் யாருடைய மகன் அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். சோ அந்த ஷார்ட்ஸ்க்கு MS ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவங்க வந்து ஓம் நமோ சூரிய தேவா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ உங்களுடைய கமெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்த்து மறக்காம உங்க சப்போர்ட் கொடுங்க. அதுக்கப்புறமா கிருஷ்ணனுடைய ஊர் துவாரகா எங்குள்ளது அப்படின்னு நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கு ராமு அப்படிங்கிறவங்க 2 ஹார்ட் வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். மிகவும் உயரமான முருகன் சிலை எங்குள்ளது அப்படின்னு நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கு மோகன்ராஜ் அப்படிங்கிறவங்க ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ உங்களை மாதிரியே நாங்களும் எங்க குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே முருகனுடைய பக்தர்கள் தான். முருகனுடைய அருள் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் பரிபூர்ணமா கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். சூரிய பகவானின் மகன்கள் யார் தெரியுமா அப்படின்னு நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். அந்த ஷார்ட்ஸுக்கு ரமேஷ் பாபு அப்படிங்கிறவங்க ரைட் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. எங்களை மாதிரியே நீங்களும் புராண கதைகள் நல்லா தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். அதனாலதான் நீங்க ரைட் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கும் இந்த இது ஆல்ரெடி முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச இன்னும் நிறைய தகவல்களை நீங்க அந்த ஷார்ட்ஸ்ல கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நானும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் அதை பார்த்து தெரிஞ்சுக்குவோம். ஒரு பென்சிலுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கதையா அப்படின்னு நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். அந்த ஷார்ட்ஸோட கடைசியில உங்களோட ஃபேவரட்டான பென்சில் பிராண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். அந்த கேள்விக்கு ராம் ஜெயந்தி அப்படிங்கிறவங்க டாம்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறமா பஞ்சவர்ணம் அப்படிங்கிறவங்க அப்சரா மற்றும் கேம்பெயின் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. இனியன் 3322J அப்படிங்கிறவங்க அப்சரா அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. நீங்க எல்லாருமே உங்களோட ஃபேவரட்டை சொல்லிட்டீங்க. சோ என்னோட ஃபேவரட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு குறிப்பிட்ட பிராண்டும் சொல்ல முடியாது. அதற்கு பதிலா ஷார்ப்பா எழுதுற பென்சிலை விட நல்ல போல்டா எழுதுற பென்சில்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது அந்த பென்சிலை வச்சு நம்ம எழுதணும் அப்படின்னா நம்மளுடைய எழுத்து பின்பக்கம் உள்ள பேப்பர்ல அளவு கூட தெரியும். அந்த அளவுக்கு போல்டா எழுதுற பென்சில் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விஷ்ணுவுடைய 10 அவதாரங்கள் அப்படின்னு நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். அந்த ஷார்ட்ஸோட கடைசியில 10 அவதாரங்கள்ல உங்களுக்கு எந்த அவதாரம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியும் கேட்டிருந்தோம். அந்த கேள்விக்கு மாரி செல்வன் 627 அப்படிங்கிறவங்க ராமர் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. ஸ்ரீநிதி சுமதி அப்படிங்கிறவங்க நரசிம்மர் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. மாரிக்கனி 2103 அப்படிங்கிறவங்க வந்து கிருஷ்ணர் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருந்தீங்க. உங்களுக்கு பிடித்த அவதாரங்களை நீங்க எல்லாமே கமெண்ட்ல தெரிவிச்சுட்டீங்க. எனக்கு பிடிச்ச அவதாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அவதாரம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பெருமாள் அப்படிங்கிறது விஷ்ணுவுடைய இன்னொரு அவதாரம் கிடையாது. அவருடைய உருவத்தை மாற்றி கலியுகத்துல இருந்து மக்களை காப்பாத்துறதுக்காக அவர் எடுத்த ஒரு வடிவம் தான் பெருமாள். எனக்கு ரொம்ப பிடிச்சது பெருமாள் தான். அதுக்கப்புறமா கிரைம் அதிகமா நடக்கிற டாப் 5 ஸ்டேட் என்ன அப்படின்னு நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். அந்த ஷார்ட்ஸோட ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்கும்னு கெஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியும் கேட்டிருந்தோம். அந்த கேள்விக்கு ராம்ஜோ சேனல் 6470 அப்படிங்கிறவங்க வந்து 5 அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அது வேற யாரும் இல்லங்க, என்னோட ஹஸ்பண்ட் தான். எப்போதுமே வீடியோ எடுக்கும் போது அந்த வீடியோல என்ன கண்டென்ட் இருக்கு அப்படின்னு நான் என் ஹஸ்பண்ட ஷேர் பண்ணுவேன். அவங்களுடைய ஒப்பீனியனை சொல்லுவாங்க. இது நானா கண்டென்ட் எடுத்து நானா அதுக்குள்ள போஸ்ட் பண்ணிட்டேன். அதனால அவங்க ஒரு கெஸ்ட்ல 5ஆம் நம்பரா இருக்கலாம் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணிருந்தாங்க. இந்த வீடியோல கமெண்ட் பண்ண என்னுடைய ஹஸ்பண்டுக்கு நன்றி. இந்த வீடியோக்கு எப்படி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்றாங்களோ அதே மாதிரி என்னுடைய லைஃப்லயும் சப்போர்ட்டா இருக்காங்க, இன்னமும் இருப்பாங்க. 2000 years later. நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக எந்த அளவுக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வருதோ அதே அளவுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கும். சோ அதே மாதிரி இப்ப நம்ம சேனலுக்கு ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்திருக்கு. அது என்ன நான் உங்க கூட ஷேர் பண்றேன். இலங்கையில உள்ள தமிழர்களை பத்தி நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். அந்த ஷார்ட்ஸுக்கு பிரகாஷ் 1542 அப்படிங்கிறவங்க என்னடா பதிவு இது, முட்டாள்தனமா இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழக போல இல்ல, இலங்கையே தமிழருடைய நாடு, பூர்வீகமாக வாழ்ந்தவர்களே தமிழர்கள்,
அவங்க இந்த கமெண்ட்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தமிழ்நாடு மாதிரி இல்ல, இலங்கை வந்து தமிழர்களுடைய பூர்வீக நாடு, அங்க பூர்வீகமா வாழ்ந்தவங்க தமிழர்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஷார்ட்ஸ்ல நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இலங்கையில உள்ள பூர்வக்குடி மக்கள் சிங்களவர்கள், அவங்க பௌத்த மதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு வகையான மக்கள், அவங்க வட இந்தியால இருந்து இடம்பெயர்ந்திருக்கலாம் அப்படின்னு வரலாற்று ஆராய்ச்சிகள் சொல்லுது அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். சிங்களவர்கள் இலங்கையுடைய பூர்வக்குடி மக்கள் நான் சொல்லியிருந்தேன். ஆனா சிங்களவர்கள் மட்டும்தான் இலங்கையுடைய பூர்வக்குடி மக்கள் அப்படின்னு நான் இந்த வீடியோல மென்ஷன் பண்ணவே இல்லை. இலங்கைக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே தமிழர்கள் தான் பூர்வக்குடி மக்கள் அப்படின்னு நான் சொல்லிதான் அவங்களுக்கு தெரிய வேணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா உலகத்துல முதலா தோன்றின மக்கள், முதலா தோன்றின மொழியே தமிழ் மொழி, தமிழ் மக்கள். இப்ப வந்த ஓணம் பண்டிகை நாளன்று யார் இந்த மகாபலி மன்னன் அப்படின்னு நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அந்த ஷார்ட்ஸ் அதே நபர் பிரகாஷ் 1542 அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க. அது எப்படி சக்தி வாய்ந்த கருணை உள்ளம் கொண்டவர், அவரை எதற்கு அழிக்க வேண்டும், அவர்தான் நல்ல மனிதர் ஆச்சே, கெட்டவராக இருந்தால் அழித்திருக்கலாம், நல்லவர் தானே, நல்லவர்களையும் விட்டு வைக்க மாட்டார்களா, அதே சமயத்தில் அப்போது கேரளா மாநிலமே கிடையாது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. மகாபலி மன்னர் அப்படிங்கிறவங்க அசுர மன்னரா இருந்தாலுமே அவர் மிகவும் கருணை வாய்ந்த மற்றும் சக்தி வாய்ந்த பக்தி மிக்க ஒரு அரசர். அவர் எவ்வளவுதான் கருணை உள்ளம் கொண்டவராக இருந்தாலுமே தேவர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறார். அதாவது இந்திரலோகத்துல உள்ள கடவுள்கள், தேவர்கள் அவங்களுக்கு எதிராக தான் இவர்கள் செயல்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால தேவர்கள் விஷ்ணுட்ட போய் முறையிட்டு இருக்காங்க. விஷ்ணு பகவான் அவரு உண்மையிலே நல்லவரா, அவரு நம்ம மேல பக்தியா இருக்காரு அப்படின்னு சோதிக்கிறதுக்காக தான் வாமன் அவதாரம் எடுத்து அவரை சோதனை பண்ணாங்க. இது செவி வழியா வந்த புராண கதைகள் தான். அதுக்காக நான் விஷ்ணு பகவான்கிட்ட போய் நீங்க எதற்காக அவரை பாதாள உலகத்து தள்ளினீங்க, ஓணம் பண்டிகை மற்றும் எதற்காக மகாபலி மன்னனை கேரளாவுக்கு போற மாதிரி வரம் கொடுத்தீங்க அப்படின்னு என்னால கேட்க முடியாது. இது செவி வழியா வந்த ஒரு வரலாற்று கதை மட்டுமே. எனக்கு தெரிஞ்ச கதைகளை, என்னுடைய பாட்டி எனக்கு சொன்ன கதைகளை மற்றும் வரலாற்று சான்றிதழ்கள் உள்ள கதைகளை நான் உங்களோட பகிர்ந்திருக்கேன், அவ்வளவுதான். இந்த மாதிரி என்ன கமெண்டா இருந்தாலும், எந்த சந்தேகமா இருந்தாலும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. 0 சப்ஸ்கிரைபர்ல ஆரம்பிச்சா நம்மளுடைய சேனல் இப்ப 3000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேல போறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் மட்டுமே காரணம். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டையும் லவ்வையும் கொடுங்க. நன்றி, தேங்க்யூ. அடுத்து உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.